Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் உங்களுக்காக மறுபடியும் ஒரு ஜாக்கி சான் மூவி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. ஜாக்கி சானோட பழைய மார்ஷல் ஆர்ட்ஸ் மூவி எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி செம்ம ஃபன்னா இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? நீங்களும் என்ன போலவே ஒரு பெரிய ஜாக்கி சான் ஃபேன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த படத்தோட பேரு ஸ்னேக் இன் தி ஈகிள் ஷேடோ. இது 1978ல வந்த படம்னாலும் இப்ப பாக்குறதுக்கு கூட ஃப்ரெஷ்ஷா செம்ம ஃபன்னா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்னேக் ஃபிஸ்ட் கிளான் அப்படின்னு ஒரு கிளான் இருக்கு. அவங்களோட தனித்துவமே ஒரு பாம்பு ஸ்டைல் கும்ஃபு போடுறதுதான். கடந்த 100 வருஷமா ஸ்னேக் ஃபிஸ்ட் கிளானுக்கு பரம விரோதியா ஈகிள் கிளா கிளான் அப்படின்னு ஒரு கிளான் இருக்கு. அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே ஒரு ஈகிள் மாதிரி சண்டை போடுறதுதான். இந்த ஈகிள் கிளானோட மிஷனே ஸ்னேக் கிளான்ல இருக்கிற கடைசி சண்டைக்காரன் வரையும் கொல்றதுதான். அவங்களுக்கு குங்ஃபுல அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்கானுங்க. படத்தோட ஆரம்பத்திலே நமக்கு இந்த ஸ்னேக் கிளானோட மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இந்த ஈகிள் கிளானோட மாஸ்டர் ஷெங்வான் அப்படின்னு ஒருத்தர் கூட சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்டைலை வச்சு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஈகிள் கிளாவோட ஸ்டைலை பார்க்கும்போது ஸ்னேக் கிளானை விட பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. சண்டையில ஷெங்வான் அந்த ஆளை போட்டு அடிச்சுட்டு உங்க குரூப்ல இருக்கிற மொத்த பேரையும் நான் கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போடுறான். ஆனா நமக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்க. என்னன்னா, இந்த ஸ்னேக் கிளானோட கடைசியான ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவரோட பேரு பை. ஷெங்வானும் அந்த ஸ்னேக் கிளானோட ஆளை கொன்னுட்டு அவனோட கடைசி ஆப்போனண்டான நம்ம மாஸ்டர் பேயும் தேடி வரான். ஆனா நம்ம மாஸ்டர் எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இப்போ பிச்சைக்காரனா வந்துட்டு வர்றாரு. யாராவது அவருக்கு பாவம் பார்த்து சாப்பாடு போட்டாதாங்க உண்டு. அந்த மாதிரிதான் இந்த மனுஷன் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவரு தன்னோட ரூம்ல ஒரே ஒரு கயித்தை கட்டி அதுல படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ அவரோட ரூமுக்குள்ள வந்த உடனே நம்ம ஆளும் அலர்ட் ஆயிடுறாரு. யாருடான்னு பார்த்தா அந்த வீட்டோட ஓனரு. இந்த ஆளு பல மாசமா வீட்டுக்கு வாடகை கொடுக்காதனால இவரை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு ரவுடியை வச்சு மிரட்டுறான். அந்த நேரத்துல அவனுங்களும் அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது பணம் கிடைக்குமா தேடிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஒரு கூடக்குள்ள கையை விடுறான். ஆனா அதுக்குள்ள ஒரு பாம்பு அவன் கையை கடிச்சிடுதுங்க. அவனுங்க இப்ப டிஸ்ட்ராக்ட் ஆன நேரத்துல நம்ம மாஸ்டர் சட்டு புட்டுன்னு அவரோட ரைஸ் பவுல் சாப்ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடுறாரு. வெளியே போன அவரை ஒரு கேங்கு சரவுண்ட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் வெறும் அந்த ரைஸ் பவுலையும் சாப்ஸ்டிக்ஸையும் வச்சுக்கிட்டு அங்க வந்த ரவுடி பசங்க எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கு என்னதான் கையில கத்தி எல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் நம்ம ஆளுதான் ஒரு காலத்துல பெரிய மாஸ்டர் ஆச்சு. அதனால அவர் அந்த சாப்ஸ்டிக்ஸையே ஆயுதமா யூஸ் பண்ணி அவனுங்களை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறாரு. அந்த நேரத்துல அந்த ரவுடிங்களோட தலைவன் சூச்சன் ஒருத்தன் நம்ம மாஸ்டர் மேல தெரியாதனமா இடிச்சிடறான். அப்போ அந்த ரவுடி பசங்கள ஒருத்தன் நம்ம மாஸ்டரோட ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் பத்தி சொன்ன உடனே சூச்சனுக்கு அந்த ஆளு கண்டிப்பா ஸ்னேக் ஃபிஸ்ட் மெம்பரா தான் இருப்பாருன்றது தெரிய வந்தது. ஆனா இவன் தேடுறதுக்குள்ள நம்பால் அங்க இருந்து சிட்டா பறந்துடுறாரு. இப்பதாங்க நமக்கு படத்தோட ஹீரோ நம்ம ஜாக்கிய காட்டுறாங்க. அவரோட பேரு சென்ஃபு. அவரு ஒரு குடும்பம் இல்லாத ஒரு அனாதையா இருக்காரு. அவரை ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க. அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலோட டீச்சர் லீன் ஒருத்தன் வெறும் பணம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக பாவம் அந்த அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்தி தான் ஒரு பெரிய மாஸ்டர்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் கும்ஃபு கத்து கொடுத்துட்டு வரான். ஆனா அவன் ஒன்னும் பெரிய மாஸ்டர்லாம் ஒன்னும் இல்லைங்க. அவன் ஒரு டம்மி பீஸா தான் இருக்கான். அவன் எப்ப பாரு நம்ம ஜாக்கிய தொந்தரவு பண்றதே வேலையா வச்சிட்டு இருக்கான். ஜாக்கிக்கு குங்ஃபு கத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அவர் என்னதான் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல வளர்ந்தாலும் அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கவே இல்ல. ஒரு நாள் காலையில லீ ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்பவும் மாதிரி காலையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க தரையை தொடச்சிட்டு இருந்த நம்ம ஆளு ஜாக்கி அந்த ஸ்டூடெண்ட்ஸை பாத்துக்கிட்டே அவனுங்க போடுற ஸ்டெப்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்றாரு. இதுல அவரு அந்த தரையை துடைக்க மறந்துடுறாருங்க. இதே அந்த லீ பாத்துறான். அவன் ஒரு கொம்புலயே ஜாக்கி அடிச்சுட்டு அவருக்கு இன்னும் ட்ரபிள் கொடுக்கணும்ன்றதுக்காகவே அவன் கால்ல ஒரு ஒயிட் பவுடர் தடவிக்கிட்டு அந்த தரை முழுக்க நடக்கிறான். ஜாக்கியும் பாவம் அதை தொடச்சுக்கிட்டே அவன் பின்னாடி போறாரு. அதுக்கப்புறம் அந்த லீ நம்ம ஜாக்கிய ஒரு ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு புது ஸ்டைல சொல்லி தரப்பணும் சொல்லிட்டு ஜாக்கி கிட்ட நான் அடிக்க வரும்போது நீ தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு பயங்கரமா அடிச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காட்டுறான். இந்த மாதிரி செய்யறது அவனுக்கு முதல் தடவை கிடையாதுங்க. அவனுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் ஜாக்கிய கூப்பிட்டு இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுவான். ஜாக்கியாலையும் எதுவும் செய்ய முடியல. ஏன்னா ரோஷப்பட்டு நம்ம வெளியே போனோம்னா சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். அதுக்கு இந்த முட்டாள் கிட்ட அடி வாங்குறதே பரவாயில்லன்னு சொல்லி ஜாக்கி அங்க இருக்காரு. அந்த ஸ்கூல்லயே ஜாக்கி மேல இறக்கப்படுற ஒரே ஒரு ஜீவன் அந்த ஸ்கூலோட குக்கு தான். அடுத்த சீன்ல நமக்கு அந்த டவுன்ல இருக்கிற இன்னொரு கும்ஃபு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூல் வாசல்லே நம்ம மாஸ்டர் பேயும் தூங்கிட்டு இருக்காரு. என்னடா பேரு இது பேயின்னு. இப்ப இந்த ஸ்கூலுக்கு ஒரு பெரிய பணக்காரன் தன்னோட வீங்கி போன பையன் லேப் பேனை குங்ஃபு கத்துக்கிறதுக்காக சேர்க்கறதுக்கு வந்திருக்கான். அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் இந்த டவுன்லயே எங்க ஸ்கூல் மாதிரி வேற ஸ்கூலே கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு கதை விட்டு இருக்காரு. ஆனா இந்த பையன் கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல. வந்ததுல இருந்து தின்னுட்டே இருக்காங்க. அப்போ அந்த பையன் அங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு 3 செங்கல் அடிக்க வச்சுட்டு இதை ஒரே அடியில உடைச்சிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்றான். அவன் சொன்ன மாதிரியே அந்த ஸ்டூடெண்ட்டும் ஒரே அடியில அந்த 3 செங்கலையும் உடைச்சிடுறாரு. ஆனா அந்த ஆளு அந்த குண்டனோட பார்வையில இருந்து மறைஞ்ச அப்புறம் அந்த செங்கலை உடைச்சதுல கை காயப்பட்டு அவர் கையில மருந்தெல்லாம் போடுறாரு. ஏன்னா அதை உடைச்ச உடனே அந்த ஆளோட கையில ரத்தம் கட்டிட்டு இப்ப அந்த கையை பாக்குறதுக்கு சிகப்பா மாறிடுதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த குண்டனும் அந்த ஆளு கை கொடுத்து வெல்டன் சொல்லும் போது அந்த ஆள் வலி தாங்க முடியாம கத்துறான். இதை பார்த்துட்டு அந்த குண்டனும் அவங்க அப்பாவும் ஏண்டா எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா, நீங்களாம் கும்ஃபு மாஸ்டரா, நீங்களா ஃப்ராடு பசங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த ஸ்கூலை விட்டு போறாங்க. அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணி அவங்க 2 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. என்னடா இது வந்த ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்கூல் வாசல்ல பாக்கும்போது அங்க மாஸ்டர் பேய் தூங்கிட்டு இருக்காரு. இத பார்த்த இவனுங்க அவனுங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம மாஸ்டர் மேல காட்டுறானுங்க. ஆனா நம்ம மாஸ்டர் அவனுங்களை அடிக்காம அவனுங்க அடிக்கிறத மட்டும் தடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு பெரிய குங்ஃபு மாஸ்டர்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதாமா. அந்த நேரத்துல அந்த பக்கமா வந்துட்டு இருந்த நம்ம ஜாக்கியும் அந்த மாஸ்டரை காப்பாத்துறதுக்காக அந்த சண்டையை போய் நிறுத்த ட்ரை பண்றாரு. ஆனா இப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாக்கியை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்காக ஒரு பையன் அடி வாங்குறானு சொல்லிட்டு மாஸ்டரும் அவரோட ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜாக்கியோட பின்னாடி நின்னுக்கிட்டு அவரை இங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டு புடிச்சு தள்ளி அவனுங்க எல்லாரையும் அடிக்கிறாரு. இப்ப நமக்கு பார்க்கும்போது ஜாக்கி அடிக்கிற மாதிரியே இருக்குல்ல. இதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்குங்க பாக்குறதுக்கு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து பார்த்த ஒரு பாதிரியார் அங்க வந்து அந்த சண்டையை ஸ்டாப் பண்றாரு. ஆனா நிஜத்துல பாக்கும்போது இந்த ஈகிள் கிளா கிளான் தான் அந்த மாஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக இவனை ஸ்பையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதானே அந்த ஸ்னேக் கிளானோட கடைசி மெம்பரே அவங்களால கொல்ல முடியும். இப்ப அந்த பாதிரியாரை நோட் பண்ண நம்ம மாஸ்டர் பேயும் ஜாக்கிய கூட்டிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப ஜாக்கி அந்த மாஸ்டரை ஜாக்கி வேலை செய்யற ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து அவருக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. உங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப அடிபட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நைட் இந்த ஸ்கூல்லயே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கியும் சொல்றாரு. இப்ப ஜாக்கியோட ஸ்கூலுக்கு வந்து அந்த பணக்காரரும் அவரோட பையன் கிட்டயும் அந்த லீ அந்த ஸ்கூலோட அருமை பெருமை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த குண்டு பையன் அவன் சொல்றத நம்பாம நீ சொல்றதெல்லாம் உண்மைனா நீ ஒரு 3 செங்கல் உடைச்சு காட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப லீ ரொம்ப புத்திசாலித்தனமா தம்பி நம்ம சின்ன புள்ளத்தனமா எதுக்கு செங்கல்லாம் உடைக்கணும், உனக்கு நான் ஒரு ரியல் ஃபைட்டே காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் நம்ம அப்பாவி ஜாக்கியை கூப்பிட்டு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நீ சண்டை போடணும், நீ அவனை திருப்பி அடிக்க கூடாது, அவன் அடிக்கிற அடியெல்லாம் நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த குண்டு பையனும் அந்த சண்டையை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பாவம் நம்ம ஜாக்கிக்கும் வேற வழி தெரியல, அடியா சோறான்னு பார்க்கும்போது சோறு தாங்க அவருக்கு பெருசா தெரியுது. இதனாலே அந்த இத்து போனவன் ஜாக்கியை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இப்போ இந்த சண்டையை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன அந்த குண்டு பையனும் அப்பா நான் இந்த ஸ்கூல்ல தான் சேருவேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஆளும் பயங்கரமா அடி வாங்கிட்டு என்ன வாழ்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இதை நம்ம மாஸ்டர் பேயும் பாக்குறாரு. அப்ப அந்த ஸ்கூலோட குக் மாஸ்டர் கிட்ட ஐயா இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, அவனுக்கு இதெல்லாம் பழகி போச்சு, தினந்தோறும் இப்படிதான் அவன் கிட்ட அடி வாங்குவான், ஆனா திருப்பி அடிக்க கூடாதுன்னு அவனுக்கு உத்தரவு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம மாஸ்டர் ஜாக்கிய சந்தோஷப்படுத்துறதுக்காக அவரோட தலையில ஒரு ரைஸ் பவுல வச்சுட்டு எங்க தம்பி இந்த ரைஸ் பவுல மட்டும் எடுத்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆளு ஜாக்கியும் ரொம்ப ட்ரை பண்ணி அந்த பவுல் எடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மாஸ்டர் பே ரொம்ப சாதுரியமா அந்த பவுல ஜாக்கி கையில சிக்காம அவனை ஈஸியா ஏமாத்தி டாஜ் பண்றாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஜாக்கியும் தூக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும்போது மாஸ்டர் பே அங்க இருந்து போயிடுறாரு. அப்போ தன்னோட ரூம் செவுத்துல அந்த மாஸ்டர் எதையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் அந்த டாஜிங் ஸ்கில்ல பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எழுதிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ரூமுக்கு வெளியே தரையில ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் பேட்டர்னை வரைஞ்சிட்டு அங்க இருந்து அந்த ஆளு போயிருக்காருங்க. இத பார்த்த உடனே ஜாக்கிக்கும் புரிஞ்சிடுது, நேத்து இந்த ஆளு நம்ம கிட்ட அந்த ரைஸ் பவுல டாஜ் பண்ணும்போது பண்ண ஸ்டெப்ஸ் தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாக்கியும் அதே அப்படியே ஃபாலோ பண்ணி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் போட்ட அந்த ஸ்டெப்ஸ் தான் அந்த ஸ்னேக் ஃபிஸ்ட் கிளானோட பேசிக்கான ஸ்டெப்ஸ். ஜாக்கியும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு நேச்சுரல் ஃபைட்டர்ன்றதுனால அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியா தனக்குள்ள உள்வாங்கிக்கிறாரு. இப்போ வேற ஒரு இடத்துல நம்ம மாஸ்டர் பேய் அந்த பாதிரியாரை பார்த்துட்டு அவன் எங்க இருந்து தான் வரான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஆனா அவருக்கு தெரியாதுங்க இது அவரை வர வைக்கிறதுக்காக போட்ட ஒரு ஸ்கெட்ச் தான். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள அவரு சூச்சன் கிட்ட மாட்டிக்கிறாரு. இப்போ சூச்சனும் அந்த பாதிரியாரும் சேர்ந்து நம்ம மாஸ்டர் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவரால் சமாளிக்க முடியாம அந்த இடத்துல இருந்து அவங்களை ஏமாத்தி எப்படி எஸ்கேப் ஆகுறாரு. இதுக்கு பேர் தாங்க மான் கராத்தே. அந்த சண்டையில மாஸ்டருக்கு பலமா அடிபட்டுடுது. அதே நேரத்துல நமக்கு அந்த குங்ஃபூ ஸ்கூல்ல காட்டும் போது அந்த குண்டனோட அப்பா அங்க வந்து தான் மகனோட பிராக்டிஸ் எப்படி போகுதுன்னு செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. மறுபடியும் அந்த லூசு பயலி நம்ம ஜாக்கி கிட்ட அந்த பையன் கிட்ட நீ அடி வாங்குறாம நடி அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த முறை நம்ம ஜாக்கி அடி வாங்குறதுக்கெல்லாம் தயாரா இல்ல. அவர் கத்துக்கிட்ட வித்தியை வச்சு அவங்க கிட்ட அடி வாங்காம ஈஸியா டாஜ் பண்ணிட்டே இருக்காரு. அதனால அந்த குண்டு பையன் அவங்க அப்பா மேலேயே மோதி கீழே விழுந்துடுறான். அப்ப அந்த ஆளு தான் பையனை மகனே நான் உனக்கு வேற ஸ்கூல் பாத்துருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாரு. இப்ப கடுப்பான லீயும் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் அனுப்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமா குத்த ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம ஜாக்கி அந்த ஸ்கூலை விட்டு தப்பிச்சு ஓடும்போது எதிர்பாராத விதமா நம்ம மாஸ்டர் பேய மீட் பண்றாரு. இப்ப மாஸ்டர் பலத்தை காயப்பட்டிருக்கிறத பார்த்த ஜாக்கியும் அவரை ஒரு ஷெட்டு கூட்டிட்டு போய் அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறாரு. இப்ப அந்த சூச்சன் அந்த ஈகிள் கிளானோட மாஸ்டர் ஷெங்குவான் மீட் பண்ணி அந்த மாஸ்டர் பேய பத்தி சொல்றான். அப்போ ஷெங்குவான் அவங்கிட்ட அந்த ஆளை நம்ம கண்டுபிடிச்சு கொன்னே ஆகணும், அப்பதான் இந்த ஸ்னேக் ஃபைட்டிங்கை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இப்ப மாஸ்டர் பேயோட உடம்பு முழுசா குணமாகிற வரைக்கும் நம்ம ஜாக்கி அவருக்கு தீவிரமா வேலை பார்க்கறாரு. இப்போ மாஸ்டருக்கு அந்த டிராயிங்ஸை வச்சு ஜாக்கி ஈஸியா அந்த ஃபைட்டை கத்துக்கிட்டான்னு தெரிய வருது. இதனால அவரும் ஜாக்கிக்கு அந்த ஸ்னேக் ஸ்டைல் கும்ஃபுவை சொல்லி தரத்துக்கு முடிவெடுத்துறாரு. ஆனா அதுக்கு அவரு சில கண்டிஷன்ஸை போடுறாரு. முதல் கண்டிஷன் என்னன்னா தான் ஜாக்கியோட மாஸ்டர் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷன் யாரையும்
துன்புறுத்ததுக்காக அந்த கலையை பயன்படுத்தக்கூடாது. மூணாவது தான் யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவுல வந்து குறுக்கிட கூடாது. ஜாக்கியும் எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு நம்ம மாஸ்டரும் ஜாக்கிக்கு கடுமையான ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ட்ரைனிங் மாண்டாஜ் எல்லாம் பார்க்கும்போது இப்பெல்லாம் என்னங்க ட்ரைனிங் மாண்டாஜ் எடுக்கிறானுங்க, செம்ம ஃபன்னா இருக்குங்க. நாட்கள் செல்ல செல்ல மாஸ்டரும் ஜாக்கிக்கு கஷ்டமான டாஸ்க் எல்லாம் கொடுக்கறாரு. ஜாக்கியும் அந்த டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே தான் வராரு. இதனால அவரோட குங்ஃபு ஸ்டைலும் இம்ப்ரூவ் ஆகுது. ஒரு நாள் அந்த ஸ்கூல்ல ஜாக்கி அப்படியே ஹாயா படுத்துக்கிட்டே காலால அந்த தரைய தொடச்சிட்டு இருக்காரு. இத பார்த்த லீயும் என்ன திம்ரா பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒயிட் பவுடர்ல காலை வச்சுட்டு அந்த தரையில நடக்க போறான். ஆனா இந்த முறை நம்ம ஜாக்கி அவன் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் ஒரு துணியை போட்டு அவரோட குங்ஃபு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனை தரையில காலை வைக்க விடாம பண்றாரு. லீயும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கியை ஏமாத்த பாக்குறான். ஆனா ஜாக்கி இப்போ ட்ரைனிங் பண்ணி செம்ம ஃபாஸ்டா அவனை தடுத்துட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூலுக்குள்ள ஏதோ ஒரு குரூப் நுழையுது. இப்போ அந்த குரூப்போட தலைவன் நமக்கு அந்த மொத்த டவுனோட குங்ஃபு சாம்பியன்றத காட்டுறாங்க. அவன் இப்ப கோவமா இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கான். ஏன்னா எல்லா ஸ்கூலுக்குமே இந்த ஆளுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க ஸ்கூல் மட்டும் எதுவும் கொடுக்கல. இத பத்தி அந்த ஆளு லீ கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது லீயோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் எங்க மாஸ்டர் பார்த்தா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு லீய சண்டை போட வைக்கிறான். அந்த சாம்பியனும் இவங்க ரெண்டு பேரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க வேற ஃப்ராடு பசங்க தானே, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்தி சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க. சோ இந்த சாம்பியனும் அவனுங்களை ஈஸியா அடிச்சிடறான். இப்ப ஜாக்கிக்கு லீக்கு உதவணும்னு சொல்லி தோணுது. ஆனா அவரோட மாஸ்டர் நீ டிஃபென்ஸுக்காக மட்டும் தான் உன் சண்டையை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால ஜாக்கியும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த சாம்பியனும் அந்த ஸ்கூலை விட்டு போகும்போது அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சாம்பியனை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறானுங்க. இப்ப நம்ம ஜாக்கியும் அந்த ஸ்கூலை பெருக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்கூலோட ஒரிஜினல் மாஸ்டர் ஹாங் ஒரு ட்ரிப்ல இருந்து திரும்பி வரும்போது அந்த ஸ்கூல் போர்டுல உடைஞ்சிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாரு. இப்ப ஹாங் கிட்ட நம்ம ஜாக்கியும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. இதனால கோவப்பட்ட மாஸ்டர் ஹாங்கும் அந்த சாம்பியனோட ஸ்கூலுக்கு போய் அவங்கிட்ட சண்டைக்கு சவால் விடுறாரு. ரெண்டு பேருமே ஈக்குவலா பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். ஆனா சண்டையில ஒரு கட்டத்துல அந்த சாம்பியன் மாஸ்டர் ஹாங்க போட்டு அடிச்சிடறான். இப்ப ஜாக்கியும் அந்த சண்டையை எப்படி நிறுத்ததுன்னு தெரியாம அவரோட ஷூவை கட்டி அந்த ஆள் மேல அடிக்கிறாங்க. இதுல கோவமான அந்த சாம்பியனும் ஜாக்கியை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்பதான் ஜாக்கி தான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் யூஸ் பண்ணி அந்த சாம்பியன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஜாக்கியோட அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ல பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுறானுங்க. இத பார்த்த மாஸ்டர் ஹாங்க சர்ப்ரைஸா பாக்குறாரு. ஏன்னா ஜாக்கி இவ்வளவு நாளா சண்டை போடுவான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே தெரியாது. இப்ப அந்த ஸ்கூலுக்கு வெளியே இருந்து அந்த ஈகிள் கிளாவோட மாஸ்டர் ஜாக்கி சண்டை போடுற அந்த ஃபைட்டிங் டெக்னிக்க பாக்குறான். அதுல இருந்து அவன் அது ஸ்னேக் ஃபிஷ் டெக்னிக்னு கண்டுபிடிச்சிடறான். ஆனா அந்த ஆளுக்கு தெரியும் அந்த கிளான்ல கடைசியா ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருக்கான்னு. இப்பதான் அந்த ஒருத்தன் ஜாக்கிக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கான்றதையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். மாஸ்டர் பேயும் அந்த ஸ்கூல் பக்கமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஷெங்குவானை பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்கியும் மாஸ்டர் ஹாங்க கூட்டிக்கிட்டு தங்களோட ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இப்ப ஜாக்கி தன்னோட வீட்டுல இருக்கும்போது மாஸ்டர் பே அவருக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதுல நான் கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு வெளியே போறேன், அது மட்டும் இல்லாம அந்த லெட்டருக்கு பக்கத்துல ஸ்னேக் ஸ்டைல் ஃபைட்டிங் எல்லா குறிப்புகளும் கொண்ட ஒரு புக்கும் இருக்கு. ஜாக்கியும் மாஸ்டர் பே அந்த ஷெட் முழுக்க தேடி பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள மாஸ்டர் போயிடுறாரு. அந்த நேரத்துல அங்க வந்த ஈகிள் கிளானோட தலைவன் ஷெங்குவான் ஜாக்கி கிட்ட மாஸ்டர் பேய பத்தி கேக்குறான். நீங்க எதுக்கு அவரை பத்தி கேக்குறீங்கன்னு ஜாக்கி கேட்கும்போது நான் அவனோட பழைய ஃப்ரெண்டு, அவனை பார்க்கணும் தான் வந்தேன். நான் அவனை பார்க்க வந்ததை ஒரு ரகசியமா வச்சுக்க, ஏன்னா அவனுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். பாவம் நம்ம அப்பாவி ஜாக்கியும் அந்த ஆள் சொல்றத நம்புறாருங்க. இப்ப ஜாக்கி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அவர் வளர்த்துட்டு இருந்த பூனை பாம்பு கூட சண்டை போடுறத பாக்குறாரு. என்னதான் நமக்கு பாம்பு டேஞ்சரஸ் ஆனதா தெரிஞ்சாலும் அந்த பூனையோட டெக்னிக்கால அந்த பாம்பு அந்த பூனையை எதுவுமே செய்ய முடியல. இத பார்த்த உடனே நம்ம ஜாக்கிக்கு அந்த பூனையோட டெக்னிக்கையும் அந்த ஸ்னேக் ஃபிஸ்டோட டெக்னிக்கையும் சேர்த்து ஒரு புது ஃபைட்டிங் ஸ்டைல உருவாக்குறாரு. நம்ம எல்லாம் அல்டிமேட்டுங்க. இப்ப மாஸ்டர் பேய் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது சூச்சன் மாஸ்டர் பேய மறைஞ்சிருந்து அட்டாக் பண்றான். ஆனா அந்த அட்டாக்ல இருந்து மாஸ்டர் ஈஸியா தப்பிச்சிடுறாரு. அந்த சண்டையில மாஸ்டர் பேய் தன்னோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி சூச்சனை கொன்னுடுறாரு. இப்ப மறுபடியும் மாஸ்டர் பேய் ஜாக்கியோட வீட்டுக்கு வந்த உடனே ஜாக்கியும் மாஸ்டரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. இப்ப அந்த ஸ்கூலோட குக்கு அவங்களுக்கு டீ கொடுக்கும்போது அதுல ஏதோ ஒரு மருந்து கலந்துடுறான். ஜாக்கியும் இப்ப மாஸ்டர் வந்ததை ஷெங்குவானுக்கு சொல்றதுக்காக அவங்க கிட்ட போய் சொல்லி அவனை கூட்டிட்டு வர்றாரு. ஆனா அங்க வந்து அவங்க பாக்குறதுக்குள்ள மாஸ்டர் பே அங்க இருந்து போயிடுறாரு. ஷெங்குவான விடாம மாஸ்டர் பேய துரத்திக்கிட்டு போகும்போது ஜாக்கியும் ஷெங்குவான ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஆனா போற வழியில அந்த ஈகிள் கிளான்ல பாதிரியார் வேஷம் போட்டுட்டு இருந்தவன் ஜாக்கிய கொல்றதுக்காக ஒரு பெரிய கத்தியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. அவன் என்னதான் கத்தியை வச்சு சண்டை போட்டாலும் நம்பால் கண்டுபிடிச்ச அந்த புது பூனை டெக்னிக்கை வச்சு அவனை டிஃபீட் பண்ணிடுறாரு. இப்போ மாஸ்டர் பேய ஒரு வழியா ஷெங்குவான கண்டுபிடிச்சிடறான். இப்போ மாஸ்டர் பேய்க்கு எத்தனை வருஷமா தான் இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும், இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஷெங்குவான் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப பல நூற்றாண்டா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற பகை இன்னைக்கு ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். சண்டையோட ஆரம்பத்துல ரெண்டு பேருமே ஈக்குவலா பலம் போறதுங்க மாதிரி தான் தெரியுது. ஆனா பாவம் நம்ம மாஸ்டர் பேய்க்கு
ஜாக்கிக்கு வயசாயிட்டதுனால அவரால ஷெங்குவானோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியல. இதனால அவனும் நம்ம மாஸ்டரை போட்டு அடிச்சிடறான். இப்போ மாஸ்டர் அவன் கொல்லலான்னு போகும்போது நம்ம ஜாக்கி ஹீரோ மாதிரி பறந்து வந்து அவனை அடிச்சுட்டு மாஸ்டரை காப்பாத்துறாரு. ஏன்டா வயசானவர்னு சொல்லிட்டு ஈஸியா அடிக்கிறியா, எங்க ஏன் கூட சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சேலஞ்ச் பண்றாரு. அப்போ மாஸ்டர் போய் ஜாக்கி கிட்ட தேவையில்லாம அவங்க கூட சவால் விடாத ஜாக்கி, நீ இன்னும் முழுசா ட்ரெயின் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாரு. ஆனா அதெல்லாம் ஜாக்கி கேக்குற மாதிரி தெரியலங்க. இப்ப அந்த சண்டையும் ஆரம்பிக்குது. நம்ம ஜாக்கியும் அவனோட மூஞ்சில பூரி விட்டுறாரு. ஓ, இதுதான் பூனை டெக்னிக் போல இருக்கு. இத பார்த்து ஷெங்குவானா அப்படியே ஷாக் ஆயிடுறான். இது என்னடா புது டெக்னிக்கா இருக்குன்னு. இப்ப ஜாக்கி கண்டுபிடிச்ச அந்த மிக்சர் டெக்னிக்கை வச்சு ஜாக்கி அந்த ஷெங்குவானை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்த குக்கும் ஜாக்கி கிட்ட நல்ல மாதிரி பேசிக்கிட்டே அவன் மறைச்சு வச்சிட்டு இருந்த கத்தி எடுத்து ஜாக்கிய குத்த பாக்குறான். ஆனா மாஸ்டர் அந்த கத்திய புடிச்சு அவனை தடுத்துடுறாரு. அப்புறமா தான் அந்த குக்கு ஒரு உண்மையை சொல்றான். அவன் இவங்க ஸ்கூல்ல ஸ்பை பண்றதுக்கு தான் இருந்தான் போல. அவனும் ஈகிள் கிளாவை சேர்ந்தவன் தான். அவன் இதை சொல்லிக்கிட்டே ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிக்கும் போது மாஸ்டரும் ஜாக்கியும் வயிற்று வலியால துடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அதெல்லாம் அவங்க போட்ட டிராமா தாங்க. ஏன்னா ஜாக்கி அந்த டீயை குடிக்காம அது ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லிட்டு வேற டீயை குடிச்சிருக்காரு. இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகல. அப்பதான் அந்த குக்குக்கு ஞாபகம் வருது, ஜாக்கி எடுத்து வச்சு அந்த டீயை குடிச்சது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த குக்கை போட்டு அடிக்கும் போது அவனும் கொஞ்ச நேரத்துல அந்த பாய்சனோட எஃபெக்டால அங்கேயே இறந்து போயிடுறான். இப்ப கடைசி சீன்ல மாஸ்டர் பாயும் ஜாக்கிய அவன் கண்டுபிடிச்ச புது ஃபைட்டிங் டெக்னிக்கை சொல்லி ரொம்ப பாராட்டிட்டு இருக்காரு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, பூனை கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம டீ ரொம்ப கொதிச்சா குடிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. அதே போல என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த தமிழ் நண்பனுக்கு உங்க லைக்ஸ் கொடுத்துட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.